நடிகர் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி படத்திற்கு எதிராக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தீபிகா, வணக்கம். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தன்னுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதுக்கு எதிராக இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கு வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதியன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கினுடைய முழு பின்னணி பொறுத்தவரையில் கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியன்று நடிகர் அஜித்குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் வெளியான படம் தான் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையிலும் கூட இந்த படத்தில் தான் இசையமைத்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதாக, குறிப்பாக இளமை இதோ இதோ, ஒத்த ரூபாயம் தாரன், ஏஞ்சோடி மஞ்சக்குருவி உள்ளிட்ட பாடல்கள் பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் தியாகராஜன், சரவணன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் தான் இசையமைத்த பாடல்கள் உரிய அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அதனால் அந்த பாடல்களை உடனே நீக்க வேண்டும், அதோடு இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதற்காக ரூபாய் 5 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி அந்த வழக்கு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக நாங்கள் விளக்கம் கேட்டபோது, அதாவது இளையராஜா தரப்பு வழக்கறிஞர்கள் தொடர்பாக விளக்கம் கேட்டபோது, சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தார்கள் என்றும், ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பது குறித்து தெளிவு இல்லை, அது பற்றி அவர்கள் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை என்றும், இதனால் தான் இசையமைத்த பாடல்கள் தன்னுடைய படைப்பு என்றும், அதனால் தன்னுடைய படைப்பை தன்னுடைய அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அதனால் அந்த பாடல்களை உடனே நீக்க வேண்டும், அதோடு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தான் செப்டம்பர் 8ஆம் தேதி என்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அப்போது விசாரணைக்கு வரும்போது ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஒரு தகவலானது இளையராஜா தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. அதாவது சட்டப்பூர்வ உரிமையாளரிடம்தான் பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றோம் என்றும், அந்த உரிமையாளர் யார் என்று தொடர்பான தெளிவு இல்லை என்ற காரணத்தால் அந்த உரிமையாளர் யார் என்பது குறித்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் அன்றைய தினத்தில் தெரிவிக்கப்படும். அப்போது இது தொடர்பாக விசாரணையின் பிறகுதான் இந்த வழக்கு தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் முதற்கட்டமாக இந்த வழக்கின் விசாரணை என்பது செப்டம்பர் 8ஆம் தேதி என்று உயர்நீதிமன்றத்தில் வருகின்றது. தீபிகா.